பேராசை மற்றும் நீதியின் கதை. சாம் ஒரு பேராசை பிடித்த மற்றும் சுயநலவாதியான மனிதர். அவருக்கு எப்போதும் பணத்தின் மீது ஆசை அதிகம். தன் வேலையாட்களுக்கு மிக குறைந்த சம்பளம் கொடுப்பார். ஆனால் ஒரு நாள் ஒரு சம்பவம் அவருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. ஒரு நாள் சாமின் 50 தங்க நாணயங்கள் இருந்த சிறிய பை காணாமல் போனது. நண்பர்களுடன் சேர்ந்து தேடியும் அந்த பையை கண்டுபிடிக்க முடியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு சாமியிடம் வேலை செய்யும் ஒருவரின் 10 வயது மகள் அந்த பையை கண்டெடுத்தாள். அவள் இதை தன் தந்தையிடம் சொன்னாள். அவரும் உடனே அதை எஜமானரிடம் கொடுக்க முடிவு செய்தார். அவர் பையை சாமியிடம் கொடுத்து 50 நாணயங்கள் இருக்கிறதா என சரிபார்க்க கேட்டார். சாம் ஒரு தந்திரம் செய்ய நினைத்து, இந்த பையில் 75 தங்க நாணயங்கள் இருந்தது. நீ மட்டும்தான் கொடுத்திருக்கிறாய். மீதி எங்கே? நீ திருடிவிட்டாய் என்று கத்தினார். வேலையாள் அதிர்ச்சி அடைந்து இந்த விஷயத்தை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல முடிவு செய்தார். நீதிபதி இருதரப்பு வாதங்களையும் கேட்டு சாமின் தந்திரத்தை புரிந்து கொண்டார். பின்னர் இவ்வாறு தீர்ப்பு வழங்கினார். சாம் 75 தங்க நாணயங்கள் உள்ள பையை இழந்ததாக கூறுகிறார். ஆனால் கிடைத்த பையில் 50 நாணயங்கள் மட்டுமே உள்ளது. எனவே இந்த பை சாமுக்கு சொந்தமானது இல்லை என்பது தெளிவு. யாராவது 75 நாணயங்கள் உள்ள பையை கண்டெடுத்தால் அது சாமுக்கு சொந்தம் என அறிவிப்பேன். 50 நாணயங்களை இழந்ததாக யாரும் புகார் கொடுக்கவில்லை. எனவே அந்த சிறுமியின் நேர்மைக்கு பரிசாக இந்த 5 நாணயங்களை அவளுக்கும் அவள் தந்தைக்கும் வழங்க உத்தரவிடுகிறேன். நீதி, நேர்மை எப்போதும் வெகுமதி பெறும், பேராசை தண்டனை பெறும். இந்த கதை நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், நேர்மையே சிறந்த பலனை தரும், பேராசை நம்மை அழிவுக்கு கொண்டு செல்லும் என்பதாகும். உங்களுக்கு இந்த கதை புரிந்ததா? Sam, a tale of greed and justice. Sam was a greedy and selfish man who always craved wealth. He was known for paying his servants meager wages. However, one day, an incident taught him an unforgettable lesson. One day, Sam discovered that his small bag containing 50 gold coins was missing. Despite searching extensively with his friends, they couldn't locate it. A few days later, the 10-year-old daughter of one of Sam's workers found the bag. She informed her father, who decided to return it to his master. When the worker returned the bag to Sam, he requested him to verify the count of 50 gold coins. Sam, seeing an opportunity for deceit, exclaimed, "There were 75 gold coins in this bag, but you've returned only 50. You must have stolen the rest." Shocked by the accusation, the worker suggested they settle the matter in court. After hearing both parties, the judge, who saw through Sam's deception, delivered a clever verdict. Since Sam claims to have lost a bag containing 75 gold coins, and this bag contains only 50 coins, it clearly cannot be his property. Should anyone find a bag with 75 gold coins, that would belong to Sam. As no one has reported losing 50 coins, I hereby award these coins to the girl and her father as a reward for their honesty. Moral: honesty is always rewarded, while greed leads to punishment. நான் இந்த ஸ்டோரிவை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்.